சொத்து தகராறில் உடன் பிறந்த தம்பியை குடும்பத்துடன் வீட்டிற்குள் அடைத்து வைத்த திருவாரூர் மாவட்ட சப் கலெக்டர் கண்மணி கதவை திறக்க மறுத்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எனக்கு வந்து ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது. என்னோட சப்போர்ட் வந்து தம்பி தான். இவ்வளவு கேவலமா என்னோட வீட்டுக்குள்ள போறதுக்கு அலோ பண்ணாம கேட்டை பூட்டி வச்சிருந்தாங்களே, அப்ப நீங்க எங்க போனீங்கன்னு கேட்கிறேன். இல்ல நீங்க தெரிஞ்சவங்களை வர சொல்லுங்க, அன்னைக்கு வந்து போலீஸ் வர சொல்லுங்க, நான் அவங்கள்ட்ட பேசிக்கிறேன். அடிச்சு வச்சிருந்தாரு, இன்னைக்கு அவங்க வரணும், வந்தாதான் நான் திறந்து விடுவேன். பல நாள் வந்து 11:30 நைட்டு போறாங்க, போய் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஃபேமிலியோட போறாங்க. யார்கிட்ட அவங்க தம்பியை வர சொல்லி கொடுத்தாங்களா, அவங்க மாமா வர சொல்லி கொடுத்தாங்களா? திருவாரூர் மாவட்டத்தின் சப் கலெக்டராக இருப்பவர் கண்மணி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள சூடாமணிபுரத்தை பூர்வீகமாக கொண்ட இவருக்கு 2 சகோதரிகள் மற்றும் தம்பி ஒருவரும் உள்ளனர். இந்நிலையில் சூடாமணியில் உள்ள பூர்வீக வீட்டில் கண்மணியின் தாய் மட்டும் வசித்து வந்ததாகவும் அவரும் சில நாட்களுக்கு முன் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் சென்னையில் வசித்து வந்த கண்மணியின் சகோதரர் ராஜா தன் குடும்பத்தினருடன் தாயின் இறுதி சடங்குகளுக்காக பூர்வீக வீட்டிற்கு வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில்தான் தம்பிக்கும் அக்காவுக்கும் இடையே சொத்து பிரச்சனை ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதில் தன்னை வீட்டிற்குள் அனுமதிக்க மறுப்பதாக கூறி தம்பியையும் அவரது குடும்பத்தினரையும் திருவாரூர் சப் கலெக்டரான கண்மணி வீட்டிற்குள் வைத்து பூட்டிய நிலையில் கதவை திறக்க மறுத்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எனக்கு வந்து ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது. என்னோட சப்போர்ட் வந்து தம்பி தான். இப்போ வந்து அம்மா அப்பா இல்லாம நீ தனியா இருந்துருக்க, நான் இருக்கேன், உனக்கு ஆதரவா இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லணும். அந்த பொண்ணு சொல்லணும், நீங்க வருத்தப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம்னு சொல்லணும். யாரு சொல்றது நான் எதிர்பார்க்கல. ஆனா இவ்வளவு கேவலமா என்னோட வீட்டுக்குள்ள போறதுக்கு அலோ பண்ணாம கேட்டை பூட்டி வச்சிருந்தாங்களே, அப்ப நீங்க எங்க போனீங்கன்னு கேட்கிறேன். இல்ல நீங்க தெரிஞ்சவங்களை வர சொல்லுங்க, அன்னைக்கு வந்து போலீஸ் வர சொல்லுங்க, நான் அவங்கள்ட்ட பேசிக்கிறேன். 50 பவுன் நகை, என்னோட 5 கிலோ வெள்ளி பாத்திரங்கள் எல்லாமே அவங்க கஸ்டடியில இருக்கு. இன்னும் டாக்குமெண்ட் ஃபுல்லா அவங்க கஸ்டடியில இருக்கு. எல்லாம் பார்த்து எடுத்து வச்சிருக்காங்க. பல நாள் வந்து 11:30 நைட்டு போறாங்க, போய் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஃபேமிலியோட போறாங்க. யார்கிட்ட அவங்க தம்பியை வர சொல்லி கொடுத்தாங்களா, அவங்க மாமா வர சொல்லி கொடுத்தாங்களா, என்னென்ன திங்ஸ் போயிருக்குது எனக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுக்கணும். என்னோட டாக்குமெண்ட், என்னோட பொருட்கள், நகை எல்லாமே வரணும். தம்பியுடன் ஏற்பட்ட சொத்து பிரச்சனையில் திருவாரூர் சப் கலெக்டரின் இந்த சம்பவம் பூதாகரமாக இருக்கும் நிலையில் சூடாமணிபுரத்தில் உள்ள கண்மணியின் பூர்வீக வீட்டை கண்மணியின் சகோதரரான ராஜாவுக்கு மறைந்த அவரது தந்தை எழுதி கொடுத்ததாக கூறப்படுகிறது. பணி சூழலால் மூவரும் வெவ்வேறு ஊர்களில் வசித்து வந்ததால் சம்பந்தப்பட்ட வீட்டில் கண்மணியின் தாய் மட்டுமே வசித்து வந்திருக்கிறார். இந்நிலையில் இந்த பூர்வீக வீட்டை வைத்தும் குடும்ப சொத்துக்களை அடிப்படையாக கொண்டும் கண்மணிக்கும் அவரது தம்பி ராஜாவுக்கும் இடையே ஏற்கனவே பிரச்சனை இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் வீட்டிற்குள் மாட்டிக்கொண்ட ராஜா குழந்தைகளுக்கு பால் வாங்க கூட வெளியில் செல்ல முடியாமல் தவிப்பதாக போலீசாரிடம் குமுறியது விவகாரத்தை மேலும் சூடாக்கிய நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். எனக்கு வந்து உங்ககிட்ட வந்து நிற்கிறதோ என் வீட்டை பூட்டிட்டான்னு சொல்கிறதே எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. என்னை வந்து அம்மன் மாதிரி ரோட்டில் நிறுத்தின மாதிரி இருக்குது. இந்த வீடு என்னோட சுய சம்பாத்தியத்தில் கட்டின வீடு. இங்கே ஒரு 18 சென்ட் என்னோட இடம் இருக்குது. சைடில் என்னோட கூட பிறந்த 3 சகோதரிகள். அதில் மூத்தவங்க வந்து டிஆர்ஓவாக இருக்காங்க, வளர்மதி. 2வது இருக்கவங்க வந்து கண்மணி, டெப்டி கலெக்டராக இருக்காங்க. முதல்வர் திருவாரூரில் இருக்காங்க. 3வது மலர்விழி. அவங்களுக்கு ஆளுக்கு 3 சென்ட் கொடுத்தாச்சு. நான் தான் இனாம் செட்டில்மெண்ட் இலவச தானமாக கொடுத்தது. குண்டாஸோட வந்து ஒரு 7-8 பேர் வந்து ஆட்டோக்காரங்க, மற்ற தாலுகா விசாலுங்க எல்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த கேட்டை உடச்சி அவுட் பிரேக் பண்ண ட்ரை பண்ணாங்க. நேற்று 5 மணி, நான் 5 மணிலேருந்து இங்கே தான் நிற்கிறேன், நைட்டு 10 மணி வரைக்கும். அப்புறம் நெய்பர்ஸ் எல்லாம் வந்து கூட்டம் அந்த தெரியவே கூட்டினால அவங்க போயிட்டாங்க. நைட்டு இந்த கேட்டை என்னை வெளி பக்கம் பூட்டி லாக் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நான் காலையிலேருந்து வெளியில் போக முடியல. குழந்தைங்க 9 வயசு 11 வயசு குழந்தை, ஒய்ஃபு, நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம். இப்போ பால் சாப்பாடு எதுவும் இல்லாமல் இருக்கிறோம். இந்த வீட்டில் தான் வச்சு தான் எல்லாம் 3 பேர் சதி திட்டம் போட்டு அபகரிக்கிற திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த இடத்த எங்கள் அம்மா வந்து கடந்த 13ஆம் தேதி இறந்து போனாங்க. அவங்களோட இதை அவங்க இறுதி காரியம் பண்ணுறதுக்காண்டி வந்திருந்தப்போ இந்த வீட்டில் இருக்க எல்லா சாவி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.